Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to see about trial balance exercise number 1. So trial balance la exercise number 1 பார்க்க போறோம். நம்ம previous videoல ரெண்டு பார்ட்லயும் வந்து theory parts பார்த்துட்டோம். Meaning, features, objectives of trial balance. அப்புறம் வந்து methods of preparing the trial balance. என்னெல்லாம் methods இருக்கு trial balance prepare பண்றதுக்கு அந்த மூணு method பத்தி discuss பண்ணோம். Balance method, total method and total and balance method. Usually business firm will follow the balance method follow பண்ணி தான் trial balance prepare பண்ணுவாங்க. Okay, இதுதான் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் நம்பர் 1 உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 96ல் கொடுத்துருக்குறாங்க. ப்ரிப்பேர் அ ட்ரையல் பேலன்ஸ் வித் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். ஸோ நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டும் ருப்பீஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பேலன்ஸ் மெத்தடில் போன வீடியோவில் நம்ம எப்படி பார்த்தோம், எப்படி பேலன்ஸ் மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த பேலன்ஸ் ப்ராட் டவுன் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். அந்த பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து டெபிட் சைடு இருந்தால் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் சைடு இருந்தால் கிரெடிட் பேலன்ஸ் நம்ம ஈஸியாக என்ட்ரு பண்ணிடலாம். ஆனால் யூஸ்வலாக உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எப்படி வந்து ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நேம் ஆஃப் த அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க, ருப்பீஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலிருந்து நம்மளாம் ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ், எந்த அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா கோல்டன் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கோல்டன் ரூல்ஸ் இஸ் த பேஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் த ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் எதுவாக இருக்கட்டும். ஒரு அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இந்த கோல்டன் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம கோல்டன் ரூல்ஸை அப்ளை பண்ணி டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, பிஃபோர் கெட்டிங் இன் டு த ப்ராப்ளம், அந்த சொல்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபையிங் த பேலன்சஸ், எதெல்லாம் வந்து டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ட்ரையல் பேலன்ஸோட ரூல் என்ன, டெபிட் அண்ட் கிரெடிட் ஷுட் டேலி ஆகணும்னா ரெண்டு டோட்டலும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் இந்த பிக்சர் சொல்லுது. ஸோ ட்ரையல் பேலன்ஸோட பேசிக் ரூல் டெபிட்டும் கிரெடிட்டும் அதனுடைய டோட்டல் ஈக்குவலாக இருக்கணும். இப்போது ஐடென்டிஃபையிங் த பேலன்சஸ், டெபிட் பேலன்சஸ் எதெல்லாம் வந்து டெபிட் பேலன்சஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு சார்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தாங்க இந்த பிக்சர். ஸோ அசட்ஸ், ஆல் த அசட்ஸ் ஆர் கன்சிடர் அஸ் அ டெபிட் பேலன்ஸ். எல்லா அசட்ஸும் ஓகேவா. ஸோ நமக்கு தெரியும் டேஞ்சிபிள் அசட்ஸ், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் எல்லாமே, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், கேஷ் இன் ஹேண்டு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அசட்ஸ். இங்கே டெப்டாஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே அசட்ஸ். இது டெபிட் பேலன்ஸ். ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். Then drawings வந்து personal account of the proprietor. அப்போ personal accountனா debit the receiver, proprietor is the receiver, அதனால drawings-ஐ debit பண்ணுறோம். purchases வந்து என்னது, nominal account, either nominal or real அப்படின்னு நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு do you know பார்ட்டில் வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரியல் அக்கௌண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம், நாமினல் அக்கௌண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ ரியல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணால் டெபிட் வாட் கம்ஸ் இன், ஸ்டாக் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் ஆகுது, கேஷ் வந்து கொடுக்குறோம். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், அதனால் பர்ச்சேசஸை டெபிட் பண்ணுறோம். தென் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். அதாவது பிஸ்னஸ்லேருந்து சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து திரும்ப பிஸ்னஸ்க்குள்ளேயே வருது. ஓகே, அப்போ அதை ரியல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். சேல்ஸ் ரிட்டர்ன், டெபிட் வாட் கம்ஸ் இன், ஸ்டாக் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ், திரும்ப ஸ்டாக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வருது. தென் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட்லேருந்தே புரிஞ்சிருக்கும், நம்ம கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணி தான் டெபிட் கிரெடிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், credit balances. எதெல்லாம் வந்து credit balances? First, liabilities. The business is responsible to pay back this. அதுதான் liabilities. ஸோ பிஸ்னஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தான் நம்ம liabilitiesன்னு சொல்கிறோம். creditors, bank overdraft, ப்ரொவிஷன்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இது எல்லாமே வந்து பிஸ்னஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் liabilities எல்லாம் credit balances. அடுத்தது இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இது வந்து நமக்கு நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல், credit all incomes and gains. ஓகே,
அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட்டும் இந்த பர்ச்சேசஸ் மாதிரியே தான், எய்தர் ரியல் ஆர் நாமினல். ஓகேவா? இப்போ நாமினலாக கன்சிடர் பண்ணோம்னா சேல்ஸ் மூலமாக பிஸ்னஸ்க்கு என்ன வருது, இன்கம்ஸ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ், அதனால் கிரெடிட் பண்ணுறோம். தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட் பேலன்ஸ், அதாவது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் கன்சிடர் அஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸ்டாக் கோஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ், ஸ்டாக்ன்றது ரியல் தான், அசட்ஸ் வந்து என்ன அது. அப்போ கிரெடிட் what goes out, purchase return credit பண்ணுறோம். இப்போ இந்த பர்ச்சேசஸ் சேல்ஸ் பர்ச்சேசஸ் டெபிட், சேல்ஸ் வந்து கிரெடிட். சேல்ஸ் ரிட்டர்னும் பர்ச்சேஸ் ரிட்டர்னும் அப்படியே ஆப்போசிட். சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட். இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பர்ச்சேசஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட், சேல்ஸ் வந்து கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட். ஓகேவா? ஸோ இதை வந்து மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் கிளியராக இருங்க. நம்ம இப்போ பேலன்சஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டை நான் சைடில் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பர்ச்சேசஸ் என்ன சொன்னோம், நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் மேட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேசஸை டெபிட் பண்ணுறோம். நம்ம பேலன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுலே பார்த்துட்டோம், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். தென் பேங்க் லோன் அப்படிங்கிறது என்னது, பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், பேங்க் வந்து அப்போ ரிசீவரா கிவ்வரா அப்படின்னு பார்க்க போகிறோம். பேங்க் லோன் அப்படின்றது என்ன, பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு பே த லோன். அப்போ நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணணும், அந்த லோனை திரும்ப கொடுக்கணும். அப்போ இது கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? நம்ம பேங்க் இஸ் த கிவர், அவர் தான் கொடுக்குறாரு, கிரெடிட் த கிவர், அந்த ரூலை அப்ளை பண்ணுறோம். சி, பேங்க் லோனை நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரெடிட் பண்ணியாச்சு 75,000. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் பாருங்கள், டெப்டாஸ் நம்ம இந்த ஐடென்டிஃபைங் பார்த்தோம், அசட்ஸ். அப்போ அது வந்து டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? டெப்டாஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் பர்சனை சொல்லுது. டெப்டார் அப்படிங்கிறவர் யார், லோன் வாங்குறவர். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் கெட்டிங் த லோன், ரிசீவிங் த லோன், அப்போ டெபிட் த ரிசீவர், அந்த ரூலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டெப்டாஸ் வந்து அசட்ஸாகவும் நம்ம ட்ரீட் பண்ணுறோம், டெபிட் பேலன்ஸில் போட போகிறோம். சி, டெப்டாஸ் வந்து 1,50,000 டெபிட்டில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பாருங்கள், ஸ்டாக் என்னது, ரியல் அக்கௌண்ட், ஒரு பிஸ்னஸோட ப்ராப்பர்ட்டி, அது அசட்ஸ் அது. அப்போ ஸ்டாக் அசட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், டெபிட்டில் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்டாக் வந்து டெபிட் பேலன்ஸ். சி, டெபிட்டில் 35,000 நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட், நம்ம ஐடென்டிஃபைங் த பேலன்சஸில் பார்த்துட்டோம். அப்போ இது கிரெடிட், இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் சேல்ஸ் மூலமாக. ஸோ சேல்ஸை வந்து நம்ம கிரெடிட் பேலன்சஸில் காமிக்க போகிறோம். சி, சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் 1,50,000 என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது லைபிலிட்டி. கிரெடிட்டார் ஒன் ஹூ இஸ் கிவிங் த லோன், யார் வந்து லோன் கொடுக்குறாங்களோ அவங்க தான். அப்போ பிஸ்னஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் டு பே த லோன், நம்ம என்ன பண்ணணும், திரும்ப அந்த கிரெடிட்டாருக்கு அந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுக்கணும். அப்போ கிரெடிட்டார் அப்படிங்கிறது லயபிலிட்டி, அதனால் நம்ம அதை கிரெடிட்டில் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். சி, கிரெடிட்டில் 50,000 போட்டாச்சு. அடுத்தது கேஷ். அசட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டை பார்த்ததே கேஷ் தான், கேஷ் இன் ஹேண்ட். இது வந்து ஒரு அசட்டு, பிஸ்னஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ கேஷ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் டெபிட் பேலன்ஸ், எல்லா அசட்ஸுமே டெபிட் பேலன்ஸ், நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சி, கேஷ் வந்து டெபிட் பேலன்ஸ், நம்ம 90,000 இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னது, பர்சனல் அக்கௌண்ட். ஒரு ப்ரொப்ரைட்டர் வந்து பிஸ்னஸில் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அப்போ இது வந்து பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர். அப்போ இவர் ப்ரொப்ரைட்டர் வந்து ரிசீவரா கிவரான்னு பார்க்கணும். ப்ரொப்ரைட்டர் இஸ் கிவர், அவர் தான் வந்து கேபிட்டலை கொடுக்குறாரு பிஸ்னஸ்க்கு. ஓகேவா? அதனால் கேபிட்டலை நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம் நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டு. அப்போ இது வந்து லயபிலிட்டி ஆல்சோ, பிஸ்னஸ் என்ன பண்ணணும், அந்த ஓனருக்கு இந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? ஸோ ஓனர் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் த கிரெடிட்டார், அவர் கிரெடிட்டாராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அவருக்கு இந்த அமௌண்ட்டை பிஸ்னஸ் என்ன பண்ணணும், திரும்ப கொடுக்கணும். ஸோ சி,
கேபிட்டலை நம்ம எங்கே போட்டிருக்கோம், கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓகேவா, 8 அக்கௌண்ட்டையும் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். இதில் வந்து பிளாக் கலர் ஃபுல்லாக நான் டெபிட் பேலன்ஸ் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக கிரெடிட் பேலன்ஸ்னு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஓகேவா, 4 அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ், 4 அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் திரும்ப நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதுலேயும் சொல்கிறேன். ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் அப்படின்னு நம்ம மேலே எழுதணும். அதாவது ட்ரையல் பேலன்ஸு ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த அஸ் ஆன் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அஸ் ஆன் எந்த டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த டேட்டை நம்ம அங்கே எழுதணும். இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, அதனால் அஸ் ஆன் போட்டு நான் டாட் வச்சுருக்கேன். அடுத்தது ஃபார்மேட், சீரியல் நம்பர். நம்ம இங்கே டேட்டை வந்து மேலே எழுதிறதுனால 1 2 3 4 தான் எழுத போகிறோம். தென் நேம் ஆஃப் த அக்கௌண்ட், என்ன அக்கௌண்ட்டாக எழுதுகிறோம் அது எழுத போகிறோம். தென் எல்எஃப், லெஜரில் எந்த பேஜ் நம்பரில் இந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் இருக்குதுன்னு. தென் டெபிட்டா கிரெடிட்டா. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிடணும். அடுத்து திரும்பவும் சொல்கிறேன், கோல்டன் ரூல்ஸை அப்ளை பண்ணி தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸை என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டெபிட் கிரெடிட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது என்னது, டெபிட் பேலன்ஸஸையும் கிரெடிட் பேலன்ஸஸையும் டோட்டல் பண்ணணும். ஓகேவா, செப்பரேட்டாக இந்த டெபிட் காலமை டோட்டல் பண்ணணும், அப்புறம் இந்த கிரெடிட் காலமை டோட்டல் பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணால் it must be equal. So see, 3,75,000, 3,75,000 பாருங்க, டெபிட்டில் 3,75,000, கிரெடிட்டில் 3,75,000. ஓகேவா, ஸோ ரெண்டு டோட்டலும் டேலி ஆயிடுச்சு. ஸோ பிஸ்னஸ் ஃபார்ம் எப்பயுமே எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க, ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடுச்சுனாலே there is no error, there is no mistakes. ஸோ அந்த என்ட்ரிஸ் எதுவுமே வந்து தப்பே இல்லை, எரரே இல்லை அப்படின்றது தான் அவங்களோட அசம்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ 3,75,000 டெபிட் டோட்டலும் கிரெடிட் டோட்டலும் வந்துருச்சு. ஓகே, திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் எக்ஸசைஸ் நம்பர் 1. இந்த ஓவராலாக உங்களுக்கு டேப்லர் காலமில் கொடுத்துட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு ஃபார்மேட் வந்து ஈஸியாக விசிபிளாக இருக்கும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பிளாக்கில் கொடுத்துருக்கிறது வந்து டெபிட் பேலன்ஸஸ்ஸு, ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது கிரெடிட் பேலன்ஸஸ். லாஸ்ட்டாக நம்ம ட்ரையல் பேலன்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம், டோட்டல் கண்டுபிடிச்சி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ சொல்யூஷன் ஃபார் எக்ஸசைஸ் நம்பர் 1 ஓவர். தேங்க்யூ.